குழந்தைகள் நலன். கல்வி பெற துடிப்போருக்கு அவர்கள் ஏழை என்பதால் கல்வி தடைபடாமல் இருக்க ஏற்பாடு செய்ய வேண்டியது நல்லெண்ணம் உடையோரின் கடமையாகும் எனும் பேரறிஞர் அண்ணாவின் கருத்தை சிந்தையில் தாங்கி செயல்படுகிறது இந்த அரசு. குடும்பச் சூழல் காரணமாக அதிகாலையில் பள்ளி குழந்தைகளுக்கு உணவிட இயலாத ஏழை எளிய தாய்மார்களின் துயரம் துடைத்து கனவுகள் நிரம்பிய நெஞ்சுடன் கல்விச்சாலையில் அடியெடுத்து வைக்கும் அவர்தம் குழந்தைகள் பசித்த வயிற்றுடன் பாடம் படிக்க வரும் நிலையினை மாற்றி பசி நீங்கி ஊட்டம் பெற்று உற்சாகத்துடன் பயின்றிட வகை செய்கிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இத்திட்டத்தால் குழந்தைகளின் வருகை அதிகரித்துள்ளது, கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது. 19.34 லட்சம் மாணவர்கள் பயனிடும் இத்திட்டத்திற்கென கடந்த 4 ஆண்டுகளில் 1884 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாத்திடும் வகையிலும் அக்குழந்தைகள் இடைநிற்றல் இன்றி 18 வயது வரையிலான பள்ளி படிப்பினை தொடர மாதம் 2000 ரூபாய் வழங்கும் அன்புக்கரங்கள் திட்டத்தின் கீழ் இதுவரை 10,637 குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர். திருநங்கைகள் நலன். திருநங்கைகளின் தன்மான வாழ்விற்கு உதவிடும் நோக்கத்தோடு அவர்கள் சுயமாக தொழில் செய்வதை ஊக்குவிக்க இந்த அரசு மானியம் வழங்கி வருகிறது. திருநங்கைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் அவர்கள் ஊர்காவல் படையில் சேர்ந்து பணி செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது.